in digital marketing. Digital marketing jobs போகலாம், digital marketing freelancing consulting பண்ணலாம், ஆன்லைன் மணி மேக்கிங் டெக்னிக்ஸ் பார்க்கலாம், ஆண்டர்பிரினர்ஷிப் டிஜிட்டல். நீங்க எப்படி ஒரு டிஜிட்டல் யூஸ் பண்ணிட்டு ஒரு டிஜிட்டல் பிசினஸ் தொடங்கலாம், ஓலா ஊபர் மாதிரி எல்லாம். ஒரு டீச்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினரை கூட மாறலாம். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கணும், இந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு 5 traits, personality traits அதுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் டு பி a continuous learner. What is a continuous learner? நீங்க டெய்லி ஏதாவது புதுசா சேஞ்ச் ஆகினே இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. திஸ் இஸ் an evolving field. நீங்க அதெல்லாம் கத்துக்கினே இருக்கணும். செகண்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் டு பி டூவர். சும்மா கோர்ஸ் பார்த்துட்டு கோர்ஸுக்கு பிறகு வேற கோர்ஸ் பார்த்து கடைசியா ஒரு கேம்பெயின் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா we call them as a course hopper. ஒரு கோர்ஸ் விட்டா இன்னொரு கோர்ஸ் போயினே இருப்பாங்க, படிச்சுனே இருப்பாங்க, ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பார்த்தாலும் அதுல இருந்து ஒரு ஸ்லைடாவது எடுத்து அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு பிறகு தான் பி ஏ டூவர். தேர்ட் ஒன் இஸ் டேட்டா ட்ரிவர். இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நாங்களே சொல்லக்கூடாது. என்ன டிசிஷன் இருந்தாலும் அது டேட்டா வச்சுதான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேம்பெயின் ஓடலை அப்படின்னு எப்படி டிசைட் எடுப்போம்? எத்தனை பேர் வந்தாங்க, அது எத்தனை பேர் ஆட்ஸை கிளிக் பண்ணாங்க, அது எத்தனை பேர் என்கொயரி வந்துச்சு, அந்த என்கொயரி ஏன் நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியல, இதெல்லாம் டேட்டா வச்சு நாங்கள் டிசைட் பண்ண பிறகு டேட்டா ட்ரிவன் ரிசல்ட் எடுக்கணும். தென் இஸ் ரிசல்ட் ஓரியன்டட். ஸோ தெர் இஸ் a saying by Shiv Khera in the book called You Can Sell. Efforts aren't count, results matters அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கேம்பெயின் நடத்தாலும் உங்க கிளைண்ட்டுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு லீட்ஸ் இருந்துச்சு, என்ன ரிசல்ட் இருக்கு, அது மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால ரிசல்ட் ஓரியன்டட். ஃபிஃப்த் ஒன் இஸ் கிரியேட்டிவ் அண்ட் டெக் சேவி. வாட் இஸ் மீன் பை கிரியேட்டிவிட்டி அண்ட் டெக் சேவி இஸ் லைக் டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்கே ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இல்லாமல் நான் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாறணும்னு சொன்னா கண்டிப்பா ஆகாது. யூ ஹேவ் டு நோ ஹவு டு யூஸ் இட் அஸ் எ கஸ்டமர், தென் ஒன்லி யூ கேன் டூ. நெக்ஸ்ட் இஸ் கிரியேட்டிவ். நான் சொன்னா நீங்க நிறைய பேர் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, ஆனா நீங்க ஒரு தனித்துவமா நிக்கணும்னு சொன்னா யூ ஹேவ் டு பி கிரியேட்டிவ் எனஃப். நீங்க ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவான கேம்பெயின் பண்ணதான் அது கண்டிப்பா முடியும். நெக்ஸ்ட் இஸ் நீங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஆனா எல்லாமே நான் பண்ணணும், ஐ ஹேவ் டு பி மாஸ்டர் ஆஃப் ஆல், அது பாசிபிலிட்டி ஆகாது. அதனால தான் நான் என்ன சொல்லுவோம், டி ஷேப் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னா. டீனா எப்படி இருக்கும், ஒரு செங்குத்தா ஒரு கோடு, ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு, அந்த மாதிரி இருக்கும். டீனா ஒரு ஃபீல்டுல, இதுல எஸ்சிஓலயோ கூகுள் ஆட்வர்ட்ஸ்லயோ எதுலயோ ஒரு ஃபீல்டுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டு மீதி ஃபீல்டுல பேசிக் நாலேஜ் நீங்க வச்சுக்கிட்டா அது டீ மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லா ஃபீல்ட்ல பேசிக் நாலேஜும் ஒன்னுத்துல நீங்க கண்டிப்பா ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறினதான் அது நீங்க ஜாப் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ். நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே உங்களுக்காக நான் Naukri.com போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணா 26 ஜாப்ஸ் இருக்கு இன்னைக்கும் டிஜிட்டல். பாத்தீங்கன்னா இப்ப சேலரி ரேஞ்சு ஒரு 5 to 8 year ஆன எக்ஸ்பீரியன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஒரு. அதே மாதிரி நீங்க ஒரு 0 to 2 years இருந்தா உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் ரிலேட்டட். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் நீங்க எடுத்தீங்கன்னா உங்க கரியர் growth எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க போயிட்டு நான் ஃப்ரெஷர்ஸ் நீங்க முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 மாசமோ இல்ல ஒரு 40 hours 60 hours ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு 2 கூகுள் சர்டிபிகேஷன் வாங்கிட்டு நீங்க ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் மேலே யாருமே கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் தி ரியாலிட்டி. பிகாஸ் பீப்புள் வாண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரெயின்ட் பீப்புள் வாண்ட் ஹூ கேன் டைரக்ட்லி ஒர்க் ஆன் கிளைண்ட் ப்ராஜெக்ட். நீங்க ஜாபுக்கு போன உடனே உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருந்து எப்படி ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் தான் கண்டிப்பா எந்த பிசினஸ் மேனோட மோட்டிவ் இருக்கும். அதனால ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் நீங்க கத்துக்கிட்ட பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ஒரு கம்பெனில நீங்க இன்டர்ன்ஷிப்பா எடுக்கணும். இன்டர்ன்ஷிப் எடுத்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்துட்டு பிறகுதான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்க ஜாப்ல இருந்து. அதே மாதிரி நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினியா இருப்பீங்க, அதுக்கப்புறமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்டா மாறுவீங்க, அதுக்கு சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட், பெய்ட் ஆட் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டோட ஸ்பெஷலிஸ்டா மாறுவீங்க. அப்புறமா டீம் லீடரா மாறுவீங்க, தென் மேனேஜர் அண்ட் பிசினஸ். இந்த மாதிரி உங்களோட கரியர் growth ஆகும். வாட் டு யூ வாண்ட் டு பிகம்? நீங்க ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரினரா மாறணுமா? வாட் இஸ் டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிட்டு நீங்க என்னென்ன ஆகலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் ஆண்டர்பிரினர். டிஜிட்டல் ஆண்டர்பிரினர்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் ரிலேட்டட் ஸ்டஃப் வச்சுட்டு ஒரு பிசினஸ் தொடங்குறது.
நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மீட் ஆன்லைன் செல் பண்றாங்க. நிறைய பேர் வீட்டுல ஃபுட் செஞ்சுட்டு ஆன்லைன்ல செல் பண்றாங்க. நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளிப்கார்ட், அமேசான்ல செல் பண்றாங்க. நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் சர்வீஸ், மொபைல் ஃபோன் ரிப்பேர், கம்ப்யூட்டர் அண்ட் திஸ் ஒன் லைக் அப்ளையன்சஸ் ரிப்பேர், இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து லீட் எடுத்து பண்றாங்க. ஒரு டிஜிட்டல் ஆண்டர்பிரனர்னா டிஜிட்டல் பிஸ்னஸ் மாடல் வச்சு நீங்க எப்படி டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்றதா இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் மற்ற கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா கூட நீங்க மாறலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பிகம் ஏ ட்ரைனர். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட உங்களுக்கு 5 years 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனரா கூட மாறி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓன் டிஜிட்டல் மீடியா ஏஜென்சி நீங்க ஒன்று கிரியேட் பண்ணலாம். மற்றவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்து நீங்க சம்பாதிக்கலாம். தென் வி ஹேவ் பிகம் ஏ ஃப்ரீலான்சர். ஒரு ஃப்ரீலான்சரா ஒரு பார்ட் டைமா மக்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் நீங்க கொடுக்கலாம். தென் யூ கேன் பிகம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட். கன்சல்டன்ட்னா இப்போ ஒரு பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போக போகுதுன்னா அவங்களுக்கு நீங்க என்ன டார்கெட் பண்ணணும், எவ்வளவு உங்க பட்ஜெட் இருக்கணும், அது என்ன ரிசல்ட் உங்களுக்கு வரும், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிகமிங் அ கன்சல்டன்ட். தென் நீங்க உங்களோட எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. அப்புறமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூசிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து வீட்ல இருந்து அவங்க கூட மற்றவங்களுக்கு சர்வீஸ் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் அன் இ-காமர்ஸ் பிசினஸ். நீங்களே ஒரு சின்னதா உங்களோட இ-காமர்ஸ் கிராசரியோ இல்லை இ-காமர்ஸ் ப்ராடக்டோ அந்த மாதிரி உங்க ஏரியாக்காக ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டு நீங்க கொடுங்க. தென் இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் யோர் ஹாபிஸ் ஆர் பேஷன். உங்களுக்கு ஒரு ஹாபியோ பேஷனோ வரையுமோ அது நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்றதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் success takes an investment in time, dedication and sacrifice. This is true education. It is a process. By Robert T. Kiyosaki. Rich Dad Poor Dad என்ற புக் எழுதின ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாருன்னா, சக்சஸ் டேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைம், டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ். இங்க எங்குமே அவங்க காசை மென்ஷன் பண்ணல. டைம், மணி, டெடிகேஷன் சொல்லவே இல்லை இந்த கோட்ல. டைம், டெடிகேஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நான் கொடுத்த அந்த ஏர்லியர் ஸ்லேட்ல இருக்கிற ஏதாச்சும் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணனா கூட ஓவர் நைட்ல எல்லாம் சக்சஸ் ஆக முடியும். ஓவர் நைட்ல அம்பானி ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே தான் கண்டிப்பாக. ஸோ யூ ஹேவ் டு டேக் திஸ் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க உங்களோட டெய்லி ஒரு 2 hour டெடிகேட் பண்ணோம்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு 2 hour நீங்க இதுக்காக டெடிகேட் பண்ணிடணும். டைம் பண்ணணும், ஆல் ஃபோக்கஸ்டா வேலை செய்யணும், மற்ற சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்தா கூட நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெய்லி ஒரு காலையில ஒரு 2 hours இல்லை உட்காருவீங்க. நீங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் யூ வாண்ட் டு பிகம் சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். சரி, ஐ எம் லைஃப் ஸ்டைல் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட வெப்சைட் இருக்கு shoaibvalai.com அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா என்னோட வெப்சைட் shoaibvalai.com. அந்த வெப்சைட்ல அபவுட் அஸ் செக்ஷன் போனோம்னா என்னோட போட்டோ கொடுத்து ஹூ ஆம் ஐ, நான் இதுதான் பண்ணுவேன், ஐ வில் மேக் யூத் எம்ப்ளாயபிள், ஐ வில் ஒர்க் ஆன் திஸ், ஐ வில் எனேபிள் 1000 பிசினஸ் க்ரோ எக்ஸ்பென்ஷியல் மென்டர் திஸ் ஒன், ஐ வில் ஹேவ் சஸ்டைனபிள் பிசினஸ். நான் இது பப்ளிக்காக நான் என்ன பண்ண போற வாழ்க்கையில வாட் இஸ் மை விஷன் சொல்லிட்டு இது எழுதிட்டு எவ்ரிடே ஐ எம் லுக்கிங் அட் இட். நான் பண்ற ஒவ்வொரு வேலையும், நான் பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வெதர் அந்த ஆக்டிவிட்டீஸ் இதுல ஃபிட் ஆகுதா, இதுல ஃபிட்டா இல்லைன்னா அது ₹1,00,00,000 கொடுத்தாலும் அதை நான் பண்றது வேஸ்ட், ஏன்னா என்னோட விஷன்ல வரல. ஸோ யூ ஹேவ் டு டிஃபைன் யுவர் விஷன். நீங்க அதை வச்சுட்டு என்ன அச்சீவ் பண்ணுங்க. விஷன்னா லைஃபுக்கு விஷன் டிஃபைன் பண்ணணும், நான் பண்ணிட்டேன். நீங்க லைஃபுக்கு பண்ணலனாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் என்ன இதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு டிஃபைன் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன். நீங்க ஒரு வேலை செய்ய போனீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராடக்ட், சர்வீஸ் அண்ட் சொல்யூஷனை நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். அதுக்காக ஒரு லிங்க் இருக்கு, நான் இது ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த லிங்க்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட், சொல்யூஷன், டு யூ நோ த டிஃபரன்ஸ். நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி. ஓகே, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இஸ் a ப்ராடக்ட். ஓகே, அதே ஒரு ஸ்க்ரூ டிரைவர்ல மல்டிபிள் அட்டாச் பண்ற மாதிரி இருந்தா இட் இஸ் a ப்ராடக்ட் which can address multiple business needs. வேரியஸ் நீட்ஸ் அட்ரஸ் பண்ணணும். அது நீங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்க்ரூ பண்றது பாத்தீங்கன்னா அது சொல்யூஷன்.
ஸோ பிஸ்னஸ் ஆர் நாட் லுக்கிங் ஃபார் சர்வீசஸ் ஆர் ப்ராடக்ட், தே ஆர் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன். நான் போயிட்டு SEO பண்ணிடுறேன், நான் போயிட்டு கூகுள் ஆட் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்துறேன், அது அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சர்வீஸ். அவங்களுக்கு அது தேவையில்லை. அது மூலியமா உங்களுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலியமா உங்க பிராண்ட் பில்ட் ஆகும், அது மூலியமா நீங்க க்ரோ பண்ணுவீங்க, அது அவங்களுக்கு சொல்யூஷன். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு கிவ் சொல்யூஷன் டு பீப்புள், நாட் தி சர்வீசஸ். நோ, இப்போ நீங்க சொல்யூஷன் சர்வீசஸ் கொடுக்கறதுனா ஒரு நீஷை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் மீன் பை நீஷ்? நீஷ்னா ஒரு கேட்டகரி, ஒரு செக்மெண்ட். நீங்க ஒரு செக்மெண்ட் பிடிச்சிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போயிட்டு எல்லாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன்னு கிடையாது. இஃப் யூ ஆஸ்க் மீ ஷோயப் வாட் டிஜிட்டல் என்னோட கம்பெனி இருக்கு, நாங்க மூணு கேட்டகரி தான் பார்ப்போம். நாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஒரு கேட்டகரி, ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் ரெண்டாவது கேட்டகரி, எஜுகேஷன் மினி பிசினஸ் மூணாவது கேட்டகரி. இந்த 3 கேட்டகரி மட்டும் தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். அது தவிர நீங்க வேற எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு பிசினஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண விட நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களோட ஃபோக்கஸ் அதுதான். அதே மாதிரி நீங்க உங்களோட இண்டஸ்ட்ரி, உங்களோட நீஷ், உங்களோட செக்மெண்ட், உங்களோட மார்க்கெட்டை நீங்க டிஃபைன் பண்ணணும். அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு ஓகே, ஐ வாண்ட் டு ரிசர்ச் மோர் அபவுட் ஃபுட், ஐ வாண்ட் டு டூ மார்க்கெட் எஜுகேஷன், ஐ ஹேவ் டு மார்க்கெட் எஜுகேஷன். ஹெல்த் கேர் ஒரு செக்மெண்ட், எல்லாரும் வாழ்க்கை பூரா காசு சம்பாரிச்சுட்டு கடைசியில் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க போறான். ஓகே, வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஸோ ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் இஸ் ஐடென்டிஃபை ப்ராப்ளம் யூ கேன் சால்வ். உங்களால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு நான் போய் சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இண்டஸ்ட்ரியோட பேர் தான் எடுத்துருவாங்க, ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க கிளைண்ட்டுக்கு. நீங்க கிளைண்ட் ஒரு 3 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு எல்லாம் உங்களுக்கு கிளைண்ட் வேணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. எப்பவுமே நீங்க ஹவு ஐ கேன் ஒர்க் வித் த சேம் கிளைண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 25 years அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எஃபர்ட் கம்மியா இருக்கும், ரிட்டர்ன் நிறைய இருக்கும். தென் ரிசர்ச் யுவர் காம்படிஷன். யார் யார் உங்களுக்கு காம்படிஷனா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். Determine profitability of your niche. For example, நான் ஃபுட் இண்டஸ்ட்ரி டார்கெட் பண்ணேன்னா, ஃபுட் நிறைய இருக்கு. இப்போ பிரான்ச்சைசின்னு பார்த்தா 35% ஆஃப் வேர்ல்டு பிரான்ச்சைசி இஸ் ஃபுட். மக்கள்னா கண்டிப்பா ஃபுட்ல செலவு பண்ணி தான் அவங்க, ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணி தான் அவங்க. நான் இல்லை, நான் ஒன்லி ஃபார் ஏர்போர்ட் மட்டும் தான் பண்றேன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அந்த ஏர்போர்ட்டில் டார்கெட் பண்ண சொல்லி அங்கே ப்ராஃபிட் கிடையாது உங்களுக்கு, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டெஸ்ட் யுவர் ஐடியா. நீங்க சூஸ் பண்ண செக்மெண்ட்டுக்கு ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுதான் சூஸ் யுவர் நிஷ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்து இதுல இருந்து ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க, அப்புறமா நீங்க யாருன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க. அதுக்கு பிறகு நீங்க யாரும் டிஃபைன் பண்ணிட்டீங்க, அதற்கு பிறகு ப்ராடக்ட் என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன நீஷ் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் நீஷ்ல எந்த இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்றோம், ஃபுட் இது சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்தியா மார்ட் ஜஸ்டில் அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க பார்த்தா அவங்க எல்லா இண்டஸ்ட்ரியும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல எந்த இண்டஸ்ட்ரியை நீங்க லிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறமா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்க போறீங்க, அதுக்கு என்ன சர்வீசஸ் கொடுக்க போறீங்க, உங்க பிசினஸ் எந்த ஜியாகிரபில பண்ண போறீங்க. நீங்க உங்க ஊர்ல மட்டும் போறீங்களா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல பண்ண போறீங்களா, உங்க ஸ்டேட்ல பண்ண போறீங்களா, இல்ல பேன் இந்தியா பண்ண போறீங்களா, அதெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் உங்க எக்ஸ்பர்டைஸை பில்ட் பண்ணணும். ஓகே, அந்த சொல்யூஷனுக்கு எனக்கு டிசைனிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் டிசைனிங் கத்துக்கிறேன். அந்த சொல்யூஷனுக்கு எனக்கு SEO தெரிஞ்சிருக்கணும், நான் SEO கத்துக்கிறேன். அந்த சொல்யூஷன் நீங்க எக்ஸ்பர்டைஸை பில்ட் பண்ணணும். ஈதர் யூ ஹேவ் டு லேர்ன் தட் ஆர் யாருக்கு தெரியுமோ அவங்கள ஹையர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சூசிங் யுவர் சர்வீஸ். என்ன கொடுக்க போறீங்க, வெப்சைட் கிரியேஷன் சர்வீஸ் பண்ண போறீங்களா, இல்ல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சர்வீஸ் பண்ண போறீங்களா, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ண போறீங்களா, கூகுள் ஆட்வர்ட்ஸ் பண்ண போறீங்களா, ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட், கான்டென்ட் கிரியேஷன், இதுல என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க அது நீங்க லிஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். வாட் இஸ் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்? மற்றவங்க ப்ராடக்ட்டை நீங்க எடுத்து மார்க்கெட் பண்ணி அவங்களுக்கு செல் பண்ணி கொடுத்தா நீங்க கமிஷன் வாங்குறதா பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். Then fixed and variable marketing. What is fixed and variable? பாஸ், எனக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க 10,000 கொடுத்துருங்க, அதுக்கு மேல நான் பண்ற பிசினஸ்ல எனக்கு ஒரு பிசினஸ்
தென் லீட் ஜென்ரேஷன் ஃபார் பிசினஸ். ஒரு பிசினஸுக்கு என்கொயரி கொண்டு வருது, ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கோ எஜுகேஷன் பிசினஸ்க்கோ நீங்க என்கொயரி கொண்டு வரதா லீட் ஜென்ரேஷன். ஆன்லைன் கோ டு மார்க்கெட். இப்போ ஒரு பிசினஸ் இது வரைக்கும் ஆன்லைன் பக்கமே போகல, அவங்க ஆன்லைன் போகணும்னா அவங்களுக்கு எப்படி நீங்க கோ டு மார்க்கெட் பண்றது. தென் என்டர்பிரைஸ் விசிபிலிட்டி பூஸ்டர். ஒரு என்டர்பிரைஸோ ஒரு பிசினஸையோ எப்படி நீங்க ஆன்லைன்ல அவங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அதுதான் என்டர்பிரைஸ். இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு பேசிக் செட்டப் பண்ணணும். பேசிக் செட்டப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராக்டிஸ். ஓகே, நாங்க டாக்டர் எப்படி பிராக்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் பர்டிகுலரா பிராக்டிஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க பண்ற எல்லா கேம்பெயினையும் சக்சஸ்ஃபுல் ஆகாது. சில கேம்பெயின் சக்சஸ்ஃபுல் ஆகும், சில கேம்பெயின் ஃபெயிலியர் ஆகும். இது எவ்ரிடே நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இது. ஒரு ஏஜென்சியோட நேம் நீங்க டிசைட் பண்ணணும். உங்களுக்காக ஒரு பேசிக் வெப்சைட், ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில், ஒரு கம்பெனி ப்ரொஃபைல், ஒரு மார்க்கெட்டிங் கொலேட்டரல், பிசினஸ் கார்டு, அதர் மெட்டீரியல், இதெல்லாம் நீங்க பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க ஜெனரேட்டிங் சேல்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் ரீச் அவுட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது அப்புறமா அவங்களுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. தென் லிங்க்டின், ஃபேஸ்புக்ல எல்லாம் குரூப்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, எனக்கு வெப்சைட் வேணும், எனக்கு சோஷியல் மீடியா, அதுக்கு பாருங்க. தென் SEO சோஷியல் மீடியா பண்ணுங்க. அப்புறமா கஸ்டமைஸ் இமெயில் அவுட்ரீச். மக்களுக்கு எல்லாருக்கும் இமெயில் அனுப்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இமெயில் ஐடி கலெக்ட் பண்ணிட்டு உங்க ஏரியால இருக்க அவங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணி லீட் ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் அபவுட் ஸ்டார்டிங் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே, எல்லாருக்கும் ஐ ஹவ் ஷேர்ட் திஸ் ஆக்ஷன் பிளான் இன் PDF. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீக் 1 நீங்க என்ன பண்ணணும், நீங்க எந்த நிஷ் இருக்கு அது நீங்க எழுதி இந்த காலம்ல எழுதிக்கணும். தென் கம் அப் வித் ஏஜென்சி நேம், தென் ஒரு லோகோ டிசைன் பண்ணிக்கணும். தென் வெப் ஹோஸ்டிங், டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிரியேட்டர் ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸ், லேர்ன் வேர்ட்பிரஸ். இப்போ நீங்க வேர்ட்பிரஸ் லேர்ன் பண்ணணும்னா இன்னொரு வே இஸ் என்னோட வெப்சைட் போங்க, shoaibwale.com. ரிசோர்சஸ் செக்ஷன்ல வேர்ட்பிரஸ் டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கு. நீங்க இந்த மெனு வேர்ட்பிரஸ் டுட்டோரியல் மெனு கிளிக் பண்ணா இந்த வேர்ட்பிரஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 13 லெசன்ஸ்ல நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இது பார்த்து, இல்லாட்டி நீங்க யூடியூப்ல கூட சர்ச் பண்ணிட்டு இது பண்ணலாம். தென் இஸ் சைன் அப் ட்ரெல்லோன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது என்னன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். அதில் ஜாயின் பண்ணிட்டு எப்படி டாஸ்க் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் இஸ் வீக் 3ல நீங்க கிளைண்ட் வேணும்னா நீங்க அப்வொர்க் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் போயிட்டு கிளைண்ட்ஸ் பிடிக்கணும். அப்புறமா நீங்க கிளைண்ட்ஸுக்கு ஃபோன் எல்லாம் பண்ணி கூட கேட்கலாம். தென் ட்ரை கிரியேட்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆடிட். இப்போ உங்க வெப்சைட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். தென் ஒரு 10 ப்ராஸ்பெக்ட் உங்க கூகுள் ஷீட்ல ஏதாவது போட்டுட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணணும் பிசினஸ் வேணும்னு சொல்லிட்டு. அது ஒரு இன்வாய்ஸோட ஒரு டெம்ப்ளேட், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி இன்வாய்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது அது கூட நீங்க பார்க்கலாம். தென் ரிவ்யூ டூல்ஸ் ஐ வில் ஷேர் யூ. ஓகே, இதோட டூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். திஸ் இஸ் அபவுட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஒன். ஓகே, now next we will look at into making money online by other ways. Okay, so the first thing we will see is it is always seems impossible until it is done. So நிறைய பேர் சொல்லுவாங்க ஆன்லைன்ல எல்லாம் மணி எல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வில் see why we need to earn money online. Earning is based on effort. நீங்க உங்களோட எஃபர்ட்ல தான் உங்களுக்கு கம்ப்ளீட் earning கிடைக்கும். நாட் நீங்க எத்தனை நாள் ஆஃபீஸுக்கு வந்தீங்க, எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க பேஸ்ட் ஆன் அது கிடையாது. நீங்க எவ்வளவு அதுல ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளவு உங்க நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு earnings கிடைக்கும். செகண்ட் இஸ் ப்ராப்பர் பே அவுட். உங்களுக்கு டைமா உங்களுக்கு பேமெண்ட்ஸ் கிடைச்சிடும். தேர்ட் ஒன் இஸ் பி யுவர் ஓன் பாஸ். நீங்க உங்களோட ஓன் பாஸா இருக்கலாம். ஃபோர்த் ஒன் இஸ் இட் கேன் பி மேட் ஆஸ் அ பேசிவ் இன்கம். நீங்க ஒரு அதுவும் பேசிவ் இன்கமா ஜென்ரேட் பண்ணலாம். அதோட ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு, உங்களுக்கு பேசிக் வெப் டெவலப்மெண்ட், ஃபிளேர் ஃபார் ரைட்டிங், பேசிக் டிசைனிங் ஸ்கில்ஸ், சோஷியல் மீடியா நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பர்சனாலிட்டி ட்ரைட் என்னன்னா இன்டர்நெட் சேவி, ஃபோக்கஸ், பர்சீவரன்ஸ், டிசிப்ளின், சோஷியலபிள், இதெல்லாம் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். வாட் ஆர் த வேஸ்? ஃபர்ஸ்ட்னா பிளாகிங். நீங்க பிளாக் உங்களோட வெப்சைட்ஸ், பிளாக்ஸ், நியூஸ் மேகசின் மாதிரி கிரியேட் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா காஸ்ட் பர் கிளிக். உங்க பிளாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தா நீங்க அதுல ஆட்ஸ் பிளேஸ் பண்ண கூகுள்ல இருந்து எல்லாம் அதுக்கு காஸ்ட் பர் கிளிக். யாராவது கிளிக் பண்ணா உங்களுக்கு அவங்க கமிஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் ஆட். உங்க பிளாக்ஸ்ல எல்லாம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டிராவல் பிளாக், ஒரு ஃபுட் பிளாக் இருந்தால் வேரியஸ் பிராண்ட்ஸ் வில் ரீச் அவுட் டு யூ ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். தேர்ட் ஒன் தான் ஸ்பான்சர்ட் கண்டென்ட். ஸ்பான்சர்ட் கண்டென்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் நான் இந்த இது காட்டுறேன். இப்போ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா 10 incredible things you can do if you have 6.99 lakh. ஸோ 6.99 லேக்ல என்ன பண்ணலாம்? அண்டார்டிகா போகலாம், ஸ்கூடா ரேபிட் கார் வாங்கலாம், அப்புறமா இந்த மாதிரி டூருக்கு போகலாம், காஸ்ட்லியஸ்ட் ஜீன்ஸ் போடலாம், ஒரு கோல்டு டெசர்ட் சாப்பிடலாம், பேலஸ் ஆன் ட்ரெயின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகலோட எண்டில் நீங்கள் பார்த்தா ஸ்பான்சர்ட் பை ஸ்கோடா ரேபிட். நிறைய பிராண்ட்ஸ் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சட்டலாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க டைரக்ட் ஆட் கொடுக்காம கான்டென்ட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செகண்டில் நீங்கள் ஸ்கோடா ரேபிட் போட்டதுனால அவங்க காசு கொடுத்து இந்த ஆர்டிகலே எழுதி வச்சிருப்பாங்க. இது கூட ஒரு ஒன் வே ஆஃப் மேக்கிங் மணி விச் நாட் மெனி ஆன்லைன் பீப்புள் ஆர் டூயிங். தென் வி ஹவ் கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வேறு வெப்சைட்டோட கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு இது யூ கேன் ஏர்ன் மணி. தென் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா மற்றவங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணால் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான்.காமில் போயிட்டு Amazon.in Amazon.in போனீங்கன்னா எண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் அப்படின்னு இருக்கும். பிகம் அன் அஃபிலியேட் கிளிக் பண்ண உடனே நீங்கள் அமேசானோட ஒரு இது பார்ட் டைம்னு பார்ட்னராக மாதிரி நீங்கள் அவங்க ப்ராடக்டை செல் பண்ண உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. இப்போ எவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கிளிக் பார்க்கணுன்னா, ஒரு அப்பேரல்ஸ், லக்கேஜ் பேக்கஸ் எல்லாம் நீங்கள் செல் பண்ணால் உங்களுக்கு 9% கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் பண்ணால் 0.2, ஃபர்னிச்சர் எதாவது செல் பண்ணால் 10%, ஒரு 0.2லேருந்து ஒரு 10% வரைக்கும் உங்களுக்கு அமேசான்ல கமிஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ உங்கள் சோஷியல் மீடியா அந்த மாதிரி செல் பண்ண. இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட், ஹோஸ்டிங் ப்ரொவைடர், அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் லிஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் செஷனில் பார்த்த மாதிரி உங்ககிட்ட ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் அது மாதிரி இருந்தால் தட் இஸ் யுவர் அசெட். நீங்கள் அவங்களுக்கு எது வேணால் செல் பண்ணலாம், எது வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒரு 50,000 பேருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 10-20 பேர் அது ஒரு பொருளை வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் அசெட். நெக்ஸ்ட் இஸ் நீங்கள் ஆன்லைன் சர்வீசஸ் பண்ணலாம். டிசைன் சர்வீசஸ், எஸ்இஓ சர்வீசஸ், வெப்சைட் சர்வீசஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு பெஸ்ட்டான வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா FIVFiber.com. அதே மாதிரி upwork.com. இந்த வெப்சைட்ல எல்லாம் போனால் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. ஆனாலும் நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சர்ச் பண்ணாதான் நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் Fiverr.com அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் சர்வீசஸ் என்னென்ன இருக்குது எல்லாம் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், ரைட்டிங், வீடியோ அனிமேஷன், மியூசிக், ப்ரோக்ராமிங், பிஸ்னஸ் ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல், இண்டஸ்ட்ரி எல்லாமே பண்ணலாம். ஆஸ் அ சர்வீஸாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு நான் ஒரு டிசைனிங் பண்ணணும்னா ஒரு ஃபார் டிசைனிங் போயிட்டு ஓகே நான் ஒரு ஃபோட்டோஷாப் எடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த போய் பார்த்துட்டு இதில் யார் யார் எந்தெந்த மாதிரி கிக்ஸ்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன ப்ராஜெக்ட்டு கிக்ஸ்ன்னுவாங்க. யாரும் என்னென்ன கிக்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வில் டிசைன் என்ஹான்ஸ் பிராண்ட் கண்டென்ட் இபிசி ஆர்ஏ ப்ளஸ் அமேசான் லிஸ்டிங், ஐ வில் கிரேட் இபிசி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். Okay, so these are various things which you can do through digital marketing. Now, if you have any doubt related to any topic of digital marketing, you can ask. Guys, if you have any topic, any doubt related to any topic of digital marketing, நீங்க கேட்கலாம்.
Sundaram, how it useful digital marketing? See, digital marketing அதான் நாங்கள் பேசணும். இப்போ தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை தொடங்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களோட ஜாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் எடுக்கலாம் நீங்கள், இல்லாட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். Guys, any other doubt? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான பேசிக் எஜுகேஷன் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. பேசிக் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன், நீங்கள் நல்ல ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா கம்ப்ளீட்லி இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆனதுனால. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது ஆனால் தமிழ் எல்லாம் நிறைய நல்லா ஃப்ளூயண்டாக பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் ஆல்சோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் வர்ணாக்குலர் லாங்குவேஜில் பண்ணுறதுக்கு அவ்வளோ நிறைய ஆள் இல்லை. ஸோ நீங்கள் அந்த ஏரியா கூட நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். டொமைனோட அத்தாரிட்டி ஸ்கோர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு மிக்கி கேட்டிருக்கிறாங்க. டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட லிங்க் பில்டிங்காக ஃபர்ஸ்ட் உங்கள் காம்படிட்டரோட லிங்க் பாருங்க. பேக்லிங்க் செக்கர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் காம்படிட்டர்ஸோட லிங்க் பாருங்க. அவங்களோட லிங்க்குக்கு நீங்கள் அதே மாதிரி நீங்களே லிங்க் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பை திஸ் வே யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் டொமைன் ஸ்கோர். Any other question? Digital marketing is a functional type of work, or it involves technical related skills like programming and analytical skills. See, digital marketing is an umbrella term. அது ஒரு இண்டஸ்ட்ரியோட டேர்ம். அதுக்குள்ள சோஷியல் மீடியா இருக்கு, கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கு, கூகுள் ஆட்வேர்ட்ஸ் இருக்கு, கிரியேட்டிவ் டிசைனிங் இருக்கு, வீடியோ ஸ்கில்ஸ் இருக்கு, எஸ்சிஓ இருக்கு. ஸோ இதுலேருந்து சில இதில் கண்டிப்பாக டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஒரு வெப்சைட், ஒரு லேண்டிங் பேஜ் அதெல்லாம் கிரியேட் பண்ணால் ஒரு பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது. நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதெல்லாம் போனால் உங்களுக்கு நல்ல பிவட் டேபிள் அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் இருக்குது, சில ஏரியாவில் டெக்னிக்கல் இல்லாமல் கூட இருக்குது. How now next question is, how could you tell about content marketing? What are the tools can use? What are the backlinks to helpfully increase ranking? How much money is needed to for good ad campaign? ஒரு 10,000 ரூபாயிலிருந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் டூயிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லைக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். அதே மாதிரி நீங்கள் கூகுள் ஆட்வேர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஒரு 15,000 எடுத்து, ஆனால் 15,000 டெய்லி 1,000 rupees பட்ஜெட் 15 days நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். So I want assistant to start digital marketing agency. You can contact me later. I will definitely guide you. நீங்க இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி நீங்க கத்துக்கணும்னு சொன்னா we have a course which is starting in the end of this month. நீங்க அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். I will be one of the trainer in the course. கம்ப்ளீட்டா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சொல்லி கொடுப்போம். அதை பத்தி நீங்க உங்களுக்கு டீட்டெயில் கண்டிப்பாக நம்ம ஆர்கனைசிங் டீம் அனுப்புவாங்க. Organizing team will send you about the course. Definitely course complete Saturday Sundays 2 hours நடக்கும். அதில் எவ்ரி வீக் 2 hours என்னோட கிளாஸ் கூட கண்டிப்பாக இருக்கும் அதில். அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபீஸு மந்த்லி 2,000 rupees சம்திங் இருக்குது. அண்ட் வி வில் பி டீச்சிங் யூ ஆல் தி மாடியூல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ட் வி வில் ஆல்சோ கிவ் யூ ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் டு ஒர்க் ஆன். Pratap is asking, one more CPC cost is very high, but how can I succeed in that? நீங்கள் டைம் ஃப்ரேம் பாருங்க. சிபிசியோட நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் பாருங்க, எந்த டைமில் யூ கேன் டூ த ஆட், எந்த டைமில் சிபிசி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கெண்ட்ஸில் கம்மியாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆடை. நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ரன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வி கேன் வின். So somebody is asking, can it be done online? Yes, the complete course is online. Saturday, Sunday, it will be only online.